ஹாய் கைஸ். வெல்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாரி. ஏன்னா வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ரொம்ப லாங் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே. அதனால தான். இதை நான் பெருசா அப்டேட் பண்ணிக்கல. பட் ஒர்க் வந்து போயிட்டு தான் இருக்கு. போற ஒர்க் போயிட்டு தான் இருக்கு. பட் அத அப்டேட் பண்றதுக்கு தான் டைம் இல்ல. ஓகே. அதனால தான். ஓகே ரைட். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுறோம். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோ போடணும் அப்படின்றதுனால தேடி கண்டுபிடிச்சு நான் வந்து ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன் இனிமேல். நான் வந்து இதுவரைக்கும் இண்டெக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். எஸ்சிபி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நான் அது என்னென்ன பண்றேன் அப்படின்றத நான் ஷோ பண்றேன். அதுக்கு முன்னாடி இனிமே வந்து ஸ்டாக்ஸ்ல பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. சரி பண்றது ஓகே. நல்ல ஒரு ஸ்டாக்கா பண்ணணும் இல்லையா? எல்லாம் என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு என்ன ஸ்டாக்ஸ்ன்றத நான் சொல்லிடுறேன். அந்த 4 ஸ்டாக் என்ன அப்படின்றத சொல்லிட்டு, அத நான் ஏன் சூஸ் பண்ணேன், என்னென்ன குவாலிட்டிஸ் அதெல்லாம் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே. அதுக்கப்புறம் என்னோட ட்ரேடிங் எப்படி போயிட்டு இருக்கு? கம்யூனிட்டி எப்படி ரன் ஆயிட்டு இருக்காங்க? எல்லாம் எப்படி ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்க? ஈச் அண்ட் எவ்ரிதிங். ஓகே. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கான கன்டென்ட் தான் அந்த ஹோல் கன்டென்ட் தான் அந்த வீடியோ. ஃபுல்லா பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. கொஞ்சம் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். சீரியஸ்லி. அதனால வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. தேங்க் யூ. நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிரலாம். ஓகேவா? நான் வீடியோ கார்னர் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட். இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 4 ஸ்டாக்ஸ்ல 4வது இடத்துல இருக்கிறது என்ன? நம்மளோட டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் அப்படின்னாலே உங்க எல்லாருக்கும் தெரியும். ஓகே. டாடா குரூப். ஸோ நான் ஏன் இந்த ஸ்டாக் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, அதோட ஆல் டைம் ஹைல இருக்கு. நான் மந்த்லி சார்ட்ல வச்சிருக்கேன். ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, நான் என்னோட ஃப்ரீ கம்யூனிட்டில நான் சொல்லுவேன். ஓகே. எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, அதோட ஆல் டைம் ஹைய பீட் பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு நல்ல ரேலி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அதோட ஆல் டைம் ஹை இருக்கும் இல்லையா? இங்க வந்து பீட் பண்ணுச்சு. ஓகே. பீட் பண்ணோனே இங்க ஒரு நல்ல ரேலி இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, அதோட ஆல் டைம் ஹைல இருக்கு. அதுவும் குரோல தான் இருக்கு. ஓகேங்களா? குரோ ஸ்டேஜ்ல தான் இருக்கு. பட் நான் சார்ட்ட பார்த்து, இந்த ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்து நான் வந்து சூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்றது? நீங்க இன்வெஸ்ட் பண்றதே வந்து ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸ் இருந்தாலே, ஓகே. அந்த ஜெனரல் நாலேட்ஜ் இருந்தாலே போதுமானது. நீங்க பண்றது ஓகே. அந்த ஸ்டாக் என்ன? ஓகே. எதுக்கு யூஸ் ஆகுது? கண்டிப்பா அந்த ஸ்டாக் வேணுமா? அவங்களோட ப்ராடக்ட் வந்து நமக்கு வேணுமா? இப்ப டாடா மோட்டார்ஸ் இருக்காங்க அப்டின்னா, அவங்க என்ன பண்றாங்க? கார் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. கார் கண்டிப்பா வேணுமானா, ஆமா வேணும். ஓகே. ஃபியூச்சர்ல அவங்க இருப்பாங்கன்னா, கண்டிப்பா இருப்பாங்க. ஏன் அப்டின்னா, அவங்க வெஹிக்கிள்ஸ்ல போய்ட்டாங்க. ஓகே. ஆல்ரெடி வெஹிக்கிள்ஸ்லருந்து இப்ப வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க. டாடா நெக்ஸான் இப்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அப்டின்றப்போ இவங்க வந்து கண்டிப்பா இருப்பாங்க. தென் டாடா குரூப்பே வேற லெவலான குரூப் தான். ஓகே. நம்பி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து டாடா குரூப். அதுல டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு நல்ல செக்டார். ஓகே. அதுவும் அவங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா ஈவிக்குள்ள போயிட்டாங்க. வேற லெவல்ல போயிட்டுருக்கு. டாடா இண்டிகால ஆரம்பிச்சு இப்போ நெக்ஸான் ஈவி வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்காங்க. அவங்க குரோத் நல்லா இருக்கு. ஓகே. இந்த மாரி ஜெனரல் நாலேட்ஜா காமனா யோசிச்சு நீங்க பண்ணீங்கனாலே, நல்ல ஒரு ஸ்டாக்க நீங்க புடிச்சிடலாம். இத தாண்டி நீங்க ஃபண்டமெண்டலா ரொம்ப டெப்த்தா போய் பண்ணலாம். யுவர் விஷ். பட் நான் எப்பவுமே ஃபண்டமெண்டலாவும் பண்ண மாட்டேன். ட்ரேட் எடுத்தாலும் டெக்னிக்கல் பார்க்காம தான் நான் எடுப்பேன். ஓகே. அத எப்படி டீச் பண்றோம் அப்படின்னா, அதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்களேன். பண்றது எல்லாமே இன்வெஸ்ட் பண்றதும் வித்தவுட் ஃபண்டமெண்டல், தென் ட்ரேட் பண்றதும் வித்தவுட் டெக்னிக்கல். ஓகே. இப்படி தான் நாம பண்ணுவோம். அப்படி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரிசல்ட்ல நீங்க பார்ப்பீங்க. ரைட். அந்த வரிசையில 4வது இடத்துல இருக்கிறது வந்து நம்மளோட டாடா மோட்டார்ஸ். இதில நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா தாராளமா பண்ணலாம். நீங்க எஸ்ஐபி பண்றதாலும், அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான். நீங்க மந்த்லி பண்றதாலும் பண்ணலாம். இல்ல ஆ நான் லார்ஜ் அமௌண்ட்டா ஓகே பல்க்கா வந்து நான் போடுறேன் அப்படின்னா, நீங்க தாராளமா போலாம். இட்ஸ் அப் டூ யூ. ஓகே. பட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எஸ்ஐபி தான் பண்றேன். ஓகே. மந்த்லி பண்ணிட்டுருக்கேன். இந்த 4 ஸ்டாக்ஸ்லயுமே ஆனா கொஞ்சம் அதிகமா பண்ணுவேன் இனிமேல். ஓகேங்களா? 4 ஸ்டாக் கொஞ்சம் அதிகமா பண்ணுவேன். அப்படிதான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதே மாரி இதுக்கு அடுத்து ஓகே. 3வது இடத்துல என்ன ஸ்டாக் இருக்கு அப்டின்னா, நம்மளோட மேரிகோ. மேரிகோனா என்ன? மேரிகோன்றது ஒண்ணுமே இல்ல. எஃப்எம்ஜிசி ப்ராடக்ட். நான் இன்வெஸ்ட் பண்றதுல ஸ்ட்ராட்டஜியே என்ன அப்டின்னா, நான் இன்வெஸ்ட் பண்றது ஓகே. அத வந்து இத்தன பெர்சன்ட் வேணும், அத்தன பெர்சன்டேஜ் வேணும். ஓகே 1 இயர்ல இவ்வளோ, 2 இயர்ல இவ்வளோ வேணும். அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு வந்து ஒரு இயர்லி வந்து ஒரு 40% ஓகே. நான் வந்து இதான் என்னோட மொத்த எதிர்பார்ப்பே. இத நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல போறேன். நான் வேற எங்கேயும் இன்வெஸ்ட் பண்றேன் அப்டின்னா, 10 டூ 12% அதிகபட்சமா. அதுக்கு மேல எங்கேயும் கிடைக்காது. நான் வருஷத்துக்கு 40% தான் சொல்றேன். ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு 40% என்னோட இன்வெஸ்ட்மென்ட்லருந்து எனக்கு கிடைச்சா போதும். 100% குடுத்தா எனக்கு வேண்டாம். ஓகே அவ்வளோதான். இந்த 40% ரொம்ப மினிமம் தான். கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். நம்மளோட நீங்க இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாலே 20 25% பண்ணிடலாம். நீங்க ஸ்டாக்ஸ்லயும் சேர்த்து பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா 40% பண்ணிட முடியும். அதுதான் வந்து எதிர்பார்ப்பாருமே தவிர, தென் போட்ட பணம் வந்து எக்காரணத்த கொண்டு லாஸ் ஆகக்கூடாது. இதான் ஸ்ட்ராட்டஜி. இன்வெஸ்ட்மென்ட் எனக்கு கம்மியா இருந்தா கூட பரவால்ல. ஐ மீன் ரிட்டர்ன் கம்மியா இருந்தா கூட எனக்கு பரவால்ல. ஆனா என்னோட போட்ட பணம் வந்து லாஸ்ல போய் முடிஞ்சிறக்கூடாது. ஓகே. போட்டு நான் முழிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாரி நீங்க ட்ரெண்டிங்ல இருக்கிறதுல நீங்க போய் போட்டீங்க. இப்போ ஆல் டைம் ஹையா இருக்கட்டும். வேற வந்து கம்பெனிஸ் வந்து நியூ வந்து அப்டேட் ஆகுறாங்க. அந்த மாரி நீங்க பார்த்து எடுத்தீங்க அப்டின்னா, நீங்க பயப்பட தேவையில்ல. ஓகே. போட்ட பணம் வந்து அவ்வளோ சீக்கிரம் 0 ஆயிடாது. தென் அந்த கம்பெனி வந்து குவாலிட்டியா இருக்கணும்.
ஸோ அடுத்த 20 வருஷம் இல்ல, அடுத்த 100 வருஷத்துக்கு அவங்க சஸ்டெயின் பண்ணிக்கிற மாரி அவங்களோட ப்ராடக்ட் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா, கண்டிப்பாக உங்களோட ஸ்டாக் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஓகே. ஸோ அப்படி பண்றது தான் ஓஎன்ஜிசி. சாரி மேரிகோ. ஓகே. ஸோ மேரிகோவும் அதே மாரி அவங்களோட ஆல் டைம் ஹைல இருக்காங்க. ஸோ எல்லாரும் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, ஆ லோல வர்றப்போ வந்து நம்ம பை பண்ணணும், ஹைல போனா செல் பண்ணிடணும். அப்படிலாம் கிடையாது. ஸோ எந்த ஸ்டாக்லாம் அதோட ஹைய கட் பண்ணுதோ, அப்பதான் ஒரு நல்ல குரோத் போகும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகே. நீங்க எந்த ஸ்டாக்கும் செக் பண்ணி பாருங்க. அது எப்போ அதோட ஆல் டைம் ஹைய பிரேக் பண்ணுதோ, அதுக்கப்புறம் தான் நல்ல குரோத் இருக்கும். ஆல் டைம் ஹைய பிரேக் பண்ணதுனாலே அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே. அவங்க கம்பெனில. ஸோ அப்படின்றப்போ அந்த விஷயமே அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த குரோத்த குடுக்கும். ஓகே. இதான் ட்ரிக்கு. ஸோ அந்த கம்பெனி வந்து அதோட ஆல் டைம் ஹைய பிரேக் பண்ணுதா இல்லையா? அப்படின்றத பார்த்து நீங்க சூஸ் பண்ண கத்துக்கோங்க. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது மேரிகோன்றது எஃப்எம்ஜிசி ப்ராடக்ட். ஸோ அந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இருக்கு இல்லையா? நான் இப்ப அதே மாரி மேரிகோ பார்த்தீங்க அப்படின்னா, பாராசூட். ஸோ அவங்களோட பாராசூட் தேங்காய் எண்ணெய். ஸோ அதுதான் வந்து கிட்டத்தட்ட அந்த கம்பெனியோட 40% ரெவென்யூவ மேக் பண்ணி குடுக்குது. தென் அதே மாரி சஃபலோ எண்ணெய், ஐ மீன் குக்கிங் ஆயில். ஸோ இந்த மாரி அவங்களோட ப்ராடக்ட் வந்து எசென்சியல். அத்தியாவசியமான ப்ராடக்ட் தயாரிக்கிறது தான் அந்த மேரிகோன்ற கம்பெனி. ரைட். அந்த சில பிஸ்கட் பிராண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் இவங்க பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ இந்த கம்பெனியும் சரி, அடுத்த 10 இயர்ஸ் வந்து 20 இயர்ஸ் சரி, இல்ல 100 இயர்ஸ் இருந்தாலும் சரி, ஸோ இப்போ ஆல்ரெடி நல்லா க்ரோ ஆகி மேல போயிட்டு இருக்காங்க. ஓகே. நம்ம நேத்து ஆரம்பிச்ச கம்பெனி போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நல்லா ஒரு மார்க்கெட்ட புடிச்சு, இப்பலாம் அப் ட்ரெண்ட்ல இருக்காங்களா? அப்படின்றத பார்த்து தான் இன்வெஸ்ட்டே பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது மேரிகோ அப்படின்றது வந்து நல்ல ஒரு வெல்த் ஜெனரேட் பண்ணக்கூடிய கம்பெனி தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் மேரிகோ நம்ம சூஸ் பண்ணியாச்சு. தென் அதே மாரி, ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆ எப்படி சொல்றது? பீப்பிள் ப்ராடக்ட் ப்ராஃபிட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பீப்பிள் ப்ராடக்ட் ப்ராஃபிட். ஸோ பீப்பிள்ல போறாங்க, ப்ராடக்ட் விக்கிறாங்க, ப்ராஃபிட் பண்றாங்க. அவ்வளதான். ஸோ இதான் எஃப்எம்ஜிசின்றது. ஸோ அதான் இவங்க பண்ணிட்டுருக்காங்க. தென் அதே மாரி நம்பர் 2ல இது வந்து நம்பர் 3. ஸோ நம்பர் 2ல யார் இருக்கா அப்படின்னா, ஓஎன்ஜிசி. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஓகேங்களா? ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவங்களும் அதே மாரி அவங்களோட ஆல் டைம் ஹைல இருக்காங்க. நெறைய ராலி குடுத்துருக்காங்க. பட் இப்ப பார்த்தீங்கன்னா, கடந்த ஆ கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலவே சரியான குரோத். ஓகே. ஸோ இப்பவும் அதே மாரி ஆல் டைம் ஹைல வேற லெவல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க ஆயில் நேச்சுரல் கேஸ். ஸோ ஆயில் அண்ட் கேஸ் நமக்கு தெரியும். நம்மளோட கவர்ன்மென்ட் செக்டார் தான் அது. கண்டிப்பாக பெட்ரோல் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. ஸோ நீங்க கேட்கலாம், அடுத்த 10 இயர் 20 இயர்ஸ்ல வந்து பெட்ரோல் இல்லாம போயிரும் பிரதர். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு. அப்படி கிடையாது. ஸோ இவங்க வந்து அது மட்டும் பண்ணல. கேஸும் ப்ரொடக்ட் பண்றாங்க. நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா? அதுவும் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸோ அப்படின்றப்போ பெட்ரோல் இருந்தோ இல்லையோ, அந்த நேச்சுரல் கேஸ் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே. பெட்ரோலுக்கு ஆல்டர்னேட்டிவா கேஸ் ப்ராடக்ட்ஸ் தான் வரும். அந்த கேஸ் ப்ராடக்ட் வந்து இவங்க தான் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்து அந்த பிசினஸ்ல இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து அப்டேட் பண்ணிப்பாங்க. அப்படி பண்ணிக்கும்போது இவங்கனால தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாரி மெஷின் அந்த ஃபேக்டரிஸ்லாம் வந்து இவங்க கையில தான் இருக்கும். இவங்க தான் ஹேண்டில் பண்ணிட்டுருப்பாங்க. ஓகே. ஸோ அதனால நீங்க பயப்படாம நீங்க பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த இடத்துல வந்து பெட்ரோல் போயிருச்சுன்னா, நம்ம எனக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாஸ்ல போயிரும். அப்படிலாம் போகாது. ஸோ இவங்க அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்த்துப்பாங்க. ஓகே. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில தான். ஓகேங்களா? ஸோ ஓஎன்ஜிசின்றது வந்து நம்ம இந்தியால வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. ஸோ அதனால ஓஎன்ஜிசி நான் எடுத்துருக்கிறேன். ஸோ என்னோட லாங் டெர்ம்க்காக. ஓகே. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இருக்கிற கம்பெனி என்ன அப்படின்னா, த இந்தியா சிமெண்ட். இந்தியா சிமெண்ட்ட பத்தி சொல்லணும்னா நெறையா சொல்லலாம். இந்த சங்கு சிமெண்ட் இருக்குல்ல, சங்கு சிமெண்ட், கோரமண்டல். ஸோ இவங்க எல்லாமே வந்து இவங்களோட பார்ட்னர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. சப் ப்ராடக்ட். ஓகே. இவங்களோட ப்ராடக்ட் தான் எல்லாமே. அந்த சங்கு சிமெண்ட்டா இருக்கட்டும், கோரமண்டல் எல்லாமே இவங்களோட ப்ராடக்ட் தான். தென் இவரோட கம்பெனி ஓனர் இருக்கார் இல்லையா? ஸோ இவரு தான் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்றத ஐபிஎல் கொண்டு வந்தது இவரு தான். ஓகே. இந்த இந்தியா சிமெண்ட்டோட ஓனர். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க சொந்தமா 8,500 கோடி மதிப்புள்ள 8,600 கோடி மதிப்புள்ள பெரிய ஃபேக்டரி இருக்கு. கிட்டத்தட்ட 15.5 மில்லியன் டன் சிமெண்ட் வந்து உற்பத்தி பண்றாங்க பெர் இயர்க்கு. ஸோ இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமா உற்பத்தி ஆகுறதே சிமெண்ட்டும், அயனும் தான். ஓகே. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்தியால அதிகமா உற்பத்தி ஆகுறதே இரும்பும், சிமெண்ட்டும் தான். ஓகே. அதுல சிமெண்ட்ல ஒரு பெரிய பார்ட் வந்து இவங்களோடது. ஓகேங்களா? அந்த இந்தியா சிமெண்ட்டோடது. ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து பண்றாங்க. ஸோ அதானி கூட அம்புஜா சிமெண்ட்ஸ் சொல்லி ஒண்ணு வாங்கியிருக்காரு. பட் அதெல்லாம் இல்ல. ஓகே. இவங்க பண்ற அளவுக்கு இவங்களுக்கு வந்து காம்படிட்டர் ரொம்ப அதிகம் தான். ஆனா இவங்க அளவுக்கு யாரும் பண்ணல. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு வெல்த் ஜெனரேட் கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த இந்தியா சிமெண்ட் அப்படின்றது. ஓகே.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு லெவல்ல நெறைய ஃபேக்டரிஸ் இருக்கு. ஓவராலா பார்த்தீங்கன்னா, பெரிய இருக்கு 15.5 மில்லியன் டன் வந்து இவங்க பண்றாங்க. சொந்தமா 2 கப்பல் வச்சிருக்காங்க. ஓகே. நிலக்கரி வந்து இந்தோனேஷியால ஒரு ஃபேக்டரி இருக்கு உங்களுக்காக. ஏன்னா, சிமெண்ட்டுக்கு வந்து நிலக்கரி வேணும். ஸோ, அதுக்கு ஒரு ஃபேக்டரி இருக்கு. கிட்டத்தட்ட ஓவராலா பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் சாம்ராஜ்யத்தில நாங்க தான் அப்படின்ற அளவுக்கு அவங்க பண்ணிட்டுருக்காங்க. ஆ இந்தியா சிமெண்ட்ஸ். ஓகே. ஸோ, அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் இந்தியா சிமெண்ட்ட சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, இதில தான் வந்து நான் இனிமே இந்த 4 செக்டார்ஸ்ல தான் வந்து நான் பண்ண போறேன். இதுக்கான டார்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா நான் எஸ்ஐபி பண்றேன். ஓகே. அதனால டார்கெட் நான் சொல்ல முடியாது. இல்ல நான் எப்படி சொல்றது? லாங் டெர்முக்கு பண்றேன்னா டார்கெட் சொல்லிருவேன். பட் நான் எஸ்ஐபி பண்றேன். ஓகே. எஸ்ஐபி மீன்ஸ் நீங்க ஒரு 5 டூ 10 வருஷம் மந்த்லி இவ்வளோன்னு சொல்லி எடுத்து வைங்க. அந்த பணத்த இந்த போர்ட்ஃபோலியோல போடுங்க. ஓகே. போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி இந்த 4 ஸ்டாக் வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் அமௌண்ட். ஓகே. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹344 தான். நீங்க கிட்டத்தட்ட ₹2000 இருந்தாலே இந்த 4 கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிரலாம். ஓகேங்களா? ஸோ டாடா மோட்டார்ஸ் மட்டும் தான் காஸ்ட்லியா இருக்கும். மத்தது எல்லாமே கம்மி தான். ரைட்? ஸோ நீங்க இப்படியே பண்ணிட்டு போயிரலாம். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த 4 ஸ்டாக் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தென் எங்களோட ஐ மீன் சாரி என்னோட ஓகே எங்களோட இல்ல. என்னோட இண்டெக்ஸ் வந்து இதுதான். கிட்டத்தட்ட நிஃப்டி பேஸ், பேங்க் பேஸ், எஸ்பிஐ பேங்க். ஓகே. ஸோ எஸ்பிஐல ஒரு குவான்டிட்டி மட்டும் நான் வாங்குனேன். இது ஏன் வாங்குனேன்னு எனக்கே தெரியல. ஆனா வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே இருக்கு. இது கிட்டத்தட்ட டிவிடெண்ட்லாம் எனக்கு 2, 3 தடவ வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் இது இப்போ நிஃப்டி பேஸ் பேங்க் வந்து அது எப்பவுமே மந்த்லி நான் பண்ணிருவேன். ஓகேங்களா? ஒரு 2500 3000 வரைக்கும் நான் மாசம் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அத வந்து நான் எப்பயும் பண்றேன். ஓகே. தென் அதே மாரி என்னோட பொசிஷன்ல என்ன இருக்கு அப்டின்னா, ஒரு ஆப்ஷன் செல்லிங் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, எடுத்து ஒரு 2, 3 டேஸ் ஆச்சு. ஓகே இன்னும் ட்ரேட்ல இருக்கு. ஸோ நம்ம எடுக்கிறது வந்து எந்த விதமான டெக்னிக்கல் அனாலிசிஸும் பண்ண மாட்டோம். அதே மாரி இன்வெஸ்ட் பண்றதுக்கும், நான் இப்ப இத்தன ஸ்டாக்க சூஸ் பண்ணதுக்கும் எந்த விதமான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் நான் பண்ணல. ஜஸ்ட் ஓகே நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கா அவங்க இருக்காங்களா? இல்லையா? நம்ம மார்க்கெட்ல இருக்கோம். ஸோ அப்படின்றப்போ ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் நமக்கு தெரியுது. ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்காங்களா? ஃபியூச்சர்ல இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? அப்படின்றது தான் முக்கியமே தவிர, ஸோ நீங்க இன் டெப்த்தா ஆராய்ச்சி பண்ணி நீங்க பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஓகே. நீங்க வந்து நார்மலா எஸ்ஐபி பண்றீங்க. ஓகே. லாங் டெர்ம் பண்றீங்க அப்படின்னா, ஸ்விங் பண்றவங்க தான் அந்த மாரி பண்ணுவாங்க. நம்ம ஸ்விங்லாம் பண்றதில்ல. ஸ்டாக்ஸ் வந்து ஒன்லி லாங் டெர்ம்க்கு எஸ்ஐபி மட்டும் தான் பண்ணுவோம். ரைட்? ஸோ இதுதான் வந்து எங்களோட கம்யூனிட்டி. ஓகே. ஸோ நாங்க இப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு எதுவும் நீங்க வந்து நான் ட்ரேட் பண்ணணும், இல்ல நான் வந்து ஆ ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்கணும். ஒரு பிசினஸ்ஸா அத நான் செட்டப் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங்ன்றத என்னோட பிசினஸா வச்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்ன்றது என்ன ஒன் ஆஃப் த பிசினஸ் சைடு இன்கம்மா நான் வச்சுக்கணும். அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, தாராளமா நீங்க வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ எங்களோட டீம் உங்கள கைட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 100+ பீப்பிள்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணிட்டோம். ஸோ ஆ என்னோட ஹெட் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர். ஓகே. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து துபாய் வரைக்கும் நம்ம கிளையண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 100 பீப்பிள்க்கு மேல இப்ப ட்ரெயின் ஆயிட்டோம். ஹேப்பி கிளையண்ட்ஸ். ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட லைஃப்ல ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி, இன்வெஸ்ட்டா சரி, ட்ரேடிங்கா சரி, அவங்களோட சைடு இன்கம் அவங்களுக்கு ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதுதான் எங்களோட கம்யூனிட்டி குரோத். ஸோ நீங்க ஜாயின் பண்ணிச்சீங்க தாராளமா ஜாயின் பண்ணலாம். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதில சேர்ந்த டீட்டெயில்ஸ். ஓகே. தேங்க் யூ ஸோ மச். ஸோ அதுக்கப்புறம் நல்ல வீடியோல நான் மீட் பண்றேன். ஸோ இதுக்கடுத்து வர வீடியோல வந்து இத விட கொஞ்சம் வேல்யூ குடுக்குற மாரி. ஓகே. ஸோ வேற ஏதாவது செக்மெண்ட்டா இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட் இந்த மாரி ஏதாவது நம்ம பேசலாம். ஓகே. தாராளமாக உங்களுக்கு எதுவும் டாபிக் வேணும்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ரெடி பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ ஸோ மச்.